நமஸ்காரம் எவ்ரி ஒன். பெருமாளோட ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சினேரியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவேஸ் பார்க்கிங். ரிவேஸ் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப பிகினர் லெவலில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஜென்ரலாகவே நல்லா ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு கூட பார்க்கிங் வந்து ப்ராப்பராக வராது. ஸோ இந்த மாதிரி டென்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரிவேஸ் பார்க்கிங் ரொம்ப ப்ராப்பராக கிரவுண்டில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ ஃபீட் நம்ம கேப் விட்டு நிற்கணும், எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறத நம்ம கிளைண்ட்டுக்கு ரொம்ப கிளியராக வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அவர் ஆல்டோ வெஹிக்கிள் தான் வந்து இப்போ ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. எந்த பொசிஷனில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் செட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேஸ்மெண்ட்டில் தான் அவர் நிற்கணும். ஸோ இப்போ கரெக்டாக அங்கே நின்றுட்டார். நின்னதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸ்டீரிங்கை வந்து ஃபுல் ரைட் டர்ன் பண்ணோம் அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட கைட் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் ரைட்டை வந்து அவர் டர்ன் பண்ணிவிட்டு தென் ரிவேஸ் வந்து அப்படியே கொண்டு வரணும். ஸோ ரிவேஸ் வந்து எப்படி கொண்டு வரணும்னா, ரிவேஸ் பார்க்கிங்கோட 50% ஆஃப் த பாடி வந்து உள்ளே வர வரைக்கும் மெதுவாக வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவருக்கு நான் கைட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கைடன்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சார் வந்து ஸ்லோவாக ரிவேஸ் எடுத்துகிட்ருக்காரு. ரிவேஸ் வந்து 50% வரைக்கும் உள்ளே வரணும். ஸோ வந்துட்டு தென் அதுக்கப்புறம் தான் நம்ம டர்ன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கிரவுண்டில் சொல்லி கொடுக்கறதுனால அவருக்கு வந்து ஒரு ஃபியர் இல்லாமல் ஈஸியாக வந்து அவரால் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஈவன் நம்ம வந்து லைவாக கூட்டு போய் சொல்லிக் கொடுக்கும்போது அவருக்கு அந்த ஃபியர் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக வந்து பார்க் பண்ணிடுவார். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரெக்டாக வந்து அவர் ரிவேஸ் கொண்டு வந்துட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்டீரிங்கை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஃபுல் ரைட் திருப்பி வச்சிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டீரிங் வந்து கம்ப்ளீட் ரைட் சைடில் தான் திரும்பி இருந்திருக்கும். இப்போ அவர் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ரிவேஸ் கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ ரிவேஸ் கொண்டு வந்து ப்ராப்பரான அந்த பார்க்கிங் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து அவர் செட் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ ரிவேஸ் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாகவும் கரெக்டாகவும் அவர் பார்க் பண்ணிட்டார். இப்போ இந்த விஷயம் அவருக்கு ரொம்ப ஈஸியாக வந்ததுனால நாளைக்கு அவர் மெயின் ரோட்டில் வந்து